இன்றைக்கி ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீ உண்மையாக யார் பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லலை, நியாயமாக கொடுக்கறதுக்கு நினைக்கிற, ஆனால் அது உன்னால் முடியல. நீதியாக நடக்க விரும்புகிற, ஆனால் சில மனிதர்கள் உன்னை நீதியாக நடக்க விடலை. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உனக்கு நியாயம் இல்லாமல் இருக்கிறது, எந்த காரியத்தில் உனக்கு நீதி இல்லாமல் இருக்கிறது, அந்த காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்கிறார், இன்றைக்கி உன் குடும்பத்தில் ஒரு காரியம் இல்லை, 2 காரியம் இல்லை, ஏகப்பட்ட காரியம் இருக்குது உன் குடும்பத்தில். உன் பிள்ளைகள் காரியம் ஒன்று, மனைவி காரியம் ஒன்று, கணவன் காரியம் ஒன்று, வேலை காரியம் ஒன்று, அதிசயமான காரியங்கள் ஒன்று, அடைக்கலமான காரியம் ஒன்று, சுகமான காரியம் ஒன்று, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு அத்தனை காரியங்களையும் நான் புதிய காரியங்களாய் நான் மாற்றப் போகிறேன். என்னுடைய பார்வைக்கு நீ அருமையானபடியால் நீ கனம் பெற்றிருக்கிறாய் என்று அவர் சொல்கிறார். இந்த நாளிலே அவர் சகலத்தையும் புதிதாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒருவேளை ஒரு தொன்று ஒரு பலவீனம் உங்களை தாக்கிட்டு இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து புதிய சுகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை குடும்பத்தில் அடிக்கடி முறுமுறுப்பு பிரச்சனைனா அவர் நிரந்தரமான ஒரு புதிய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாவற்றிலுமே ஒரு புதிய காரியம். வாசி இங்கே வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இப்போ அவர் சொல்கிறார், இப்போ சொன்ன இந்த வார்த்தை சத்தியம் உண்மை. இந்த வார்த்தை சத்தியம் உண்மை. இதில் பொய் கிடையாது. இது சொல்லிட்டு என்னால் முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற காரியம்லாம் கிடையாது. இது சத்தியம், இது உண்மை. அப்போ இந்த சத்தியமான வார்த்தை என்ன, இந்த உண்மையான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, சகலத்தையும் நான் புதிதாக மாற்றப் போகிறேன். உன்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. உன் பழைய வேலையை எடுத்துட்டு நான் உனக்கு ஒரு புதிய வேலையை கொடுக்க போகிறேன். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வேலையை கொடுக்க போகிறேன், ஒரு புதிய வல்லமையை கொடுக்க போகிறேன், ஒரு புதிய கிருபையை கொடுக்க போகிறேன், ஒரு புதிய அதிசயத்தை செய்ய போகிறேன், புதிய கிருபையை தரப்போகிறேன், புதிய மனிதர்களை உனக்கு கொடுக்க போகிறேன், புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு புதிய காரியம் உங்களை தேடி வரப்போகிறது. அப்போ நான் 1 அல்ல 2 அல்ல, சகலத்தையும் உனக்கு நான் புதிதாக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் சகலத்தையும் புதுப்பிங்க. ஓகே, ரைட், ஓகே. இப்போ சகல காரியங்களையும் நம்ம குடும்பத்துக்கு, நம்மளுக்கு ஒரு புதுசாக அவர் செய்ய போகிறார். புதிய அன்பு, புதிய சமாதானம், புதிய வேலை, புதிய அபிஷேகம், புதிய ஆற்றல் சக்தி, புதிய ஞானம், புதிய கிருபை, புதிய படிக்கிற வல்லமை, எல்லாத்தையும் புதுசாக செய்ய போகிறார். அப்படின்னா இதை புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆவியை என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். என்ன செய்யணுமா? உங்கள் ஆவி. அப்படின்னா இப்போ உங்கள் ஆவி புதுப்பிக்கிற நேரத்தினா, இப்போ நம்ம உடம்புக்குள்ளே நம்ம இந்த இதுக்குள்ளே ஆவிகள், பலவித ஆவிகள் குடிக்கொண்டிருக்கும். பலவித ஆவிகள் குடிக்கொண்டிருக்கும். கவலையின் ஆவி, வறுமையின் ஆவி, கசப்பின் ஆவி, முரட்டட்ட ஆவி, புறங்குறுகிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, மிருகத்தின் ஆவி, இப்படி பலதரப்பட்ட ஆவிகள் உன் உள்ளத்தில் இருக்கும்போது இந்த ஆவி உள்ளே வர முடியாது. அப்போனா உன்னுடைய ஆவி, அந்த ஆத்துமாவை நீ புதுப்பி அப்படிங்கிறார். அதுக்கு தான் ஒரு இடத்துல தாவீது கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இப்போ அவர் எப்படி ஜெபிக்கிறாரு? எப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறார் அவர்? தாவீது எப்படி ஜெபிக்கிறாரு? ஃபஸ்ட்டு உன் வீட்டுக்கு தேவையானதை கேட்குறத காட்டிலும் உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஆவி, சுத்த இருதயம், இந்த இருதயத்தை புதுசாக மாற்றணும். நீங்கள் என்ன செய்யணும்? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இப்போ நிலவரமான ஆவினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரே நம்பிக்கை நிலவரமான ஆவி, ஒரே விசுவாசம் நிலவரமான ஆவி, கண்டிப்பாக அவர் செய்வார் நிலவரமான ஆவி, கண்டிப்பாக நடக்கும் நிலவரமான ஆவி, கண்டிப்பாக நான் எழும்புவேன் நிலவரமான ஆவி, கண்டிப்பாக நான் பிரகாசிப்பேன் நிலவரமான ஆவி, கண்டிப்பாக என் சந்ததி ஆசீர்வாதம் இருக்கும் நிலவரமான ஆவி. அப்போ இந்த நிலவரமான ஆவி உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ இந்த பிள்ளை படிக்குமா, படிக்க ஏதாவது சந்தேகமாக இருக்குது, நிலவரமான ஆவி இல்லை. இந்த பிள்ளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருவேனா, சந்தேகமாக இருக்கே, நிலவரமான ஆவி இல்லை. இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நிலவரமான ஆவி இல்லை. நான் எப்படி இந்த பிரச்சனையை முடிச்சிருவேனா, முடிக்கிறதுக்கு சக்தி இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா நிலவரமான ஆவி இல்லை. அப்போ இந்த நிலவரம் இல்லாத ஒரு ஆவியை இங்கே வச்சுக்கிட்டு நீ என்னதான் குட்டிக்கரணை அடித்து நீ ஜெபிச்சாலும் அதுக்கு பலன் கிடையாது. இங்கே அந்த ஆவியை சரி பண்ணணும், இந்த ஆவியை புதுப்பிக்கணும். இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆவி இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குன்னா உனக்கு நிலவரமான ஆவி இல்லை. இது வர்ற மாதிரி தெரியல அப்படின்னா உனக்கு நிலவரமான ஆவி இல்லை, ஒரு விசுவாசமான ஆவி இல்லை. இவ்வளோ நாளாச்சு இனிமேல் வர்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா உனக்கு நிலவரமான ஆவி இல்லை. அப்போ இந்த நிலவரமான ஆவி இல்லாமல் நீ இருந்துக்கிட்டு நீ ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சுத்த இருதயத்தை என்னில் புதுப்பியும், நிலவரமான ஆவியை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இப்படி அடிச்சு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலவரமான ஆவிய என்னில எப்படி போட்டிருக்கு அப்படின்னா தாங்கன்னு கேட்கல, உண்டாக்குங்க, புதுப்பிங்க, உருவாக்குங்க. அல்லேலூயா. நீ வீட்டில் டெய்லி சண்டை போட்டு இருந்தேன்னா உனக்கு நிலவரமான ஆவி இல்லை. புரியுதுங்களா? இங்கே இருங்க, இந்த ஆவியை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா மற்ற காரியம் கேட்டவர்னு உடனே பதில் கிடைக்கும். அதுதான் தாவீதுடைய ஜெபம், சுத்த இருதயத்தை. ஒருத்தர் முன்னேற்றத்தை நீ பொறாமப்பட்டேன்னா உன்கிட்ட சுத்த இருதயம் இல்லை. ஒருத்தண்ட பார்த்து கசப்பை வச்சுக்கிட்டு பேசாமல் இந்த பக்கம் திருப்பிட்டு போயினா உன்கிட்ட சுத்த இருதயம் இல்லை. கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள் என்ற வசனத்தின்படி நீங்கள் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலவரமான ஆவி இருக்குது. நீங்கள் ரெண்டு பேர்த்திட்ட பேசிட்டு ரெண்டு பேர்த்திட்ட பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்ட்டு அவனை முறைச்சிக்கிட்டு நீ இருந்தேன்னா உங்ககிட்ட சுத்த இருதயம் இல்லை, நிலவரமான ஆவி இல்லை, குழப்பத்தின் ஆவி உள்ளே இருக்குது, அல்லது சமான குலைச்சல் ஆவி உள்ளே இருக்குது, சண்டைக்கார ஆவி உள்ளே இருக்குன்னு அர்த்தம், அல்லது பிரிவின ஆவி உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா, எதை? உங்கள் இருதயத்தை. இதெல்லாம் சொல்லுங்கள், நிலவரமான ஆவியை ஏன் உள்ளத்தில் புதுப்பியும். சொல்லுங்கள் திருப்பி. ரைட்டு. இப்போ சொல்லுங்கள், சுத்த இதயத்தை என்னிலே உண்டாக்கும். சிருஷ்டினா சிருஷ்டியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்டாக்கும். இப்போ சொல்லுங்கள் நீங்கள், சுத்த இதயத்தை என்னிலே உண்டாக்கும். எல்லாம் சொல்லுங்க, சொன்னதான் வரும். ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் இருதயம் சுத்தமெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் அவட்ட கேட்க முடியாது, வராது. உங்கள் ஆவியை சுத்தமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நிலவரமான ஆவி உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். நிலவரம், ஒரு குழப்பம் இல்லாமல், மேட்டுக்கும் பள்ளத்துக்கு இல்லாமல், ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே பார்வை, ஒரே ஆவி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன், ஒரே தகப்பன், ஒரே இயேசு அப்படிங்கிற ஒரே சிந்தையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு நிலவரமான ஆவி உள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு ராஜா, ஆடு மேய்ச்சிக்கு இருந்த தாவீது ராஜமேன்மை அடைஞ்சவர். அவர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி ஜெபமாக இருக்கிறது? சுத்த இதயத்தை என்னையிலே புதுப்பி நிலவரமான ஆவி எனக்கு தார். அப்படின்னா இந்த இருதயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு நீங்கள் நல்லது செய்யும் இந்த இருதயம், நாளைக்கு ஒரு கேடு விளைவிக்கும். அப்புறம் நாளை கழிச்சு என்ன செய்யும்?
நல்லது நடக்கும். இது ஒரு கேடு விளைவிக்கிற ஒரு இருதயம். இப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் முகத்தை பார்ப்பாரா, இதயத்தை பார்ப்பாரா? மனுஷனும் முகத்தை பார்க்கிறான். அப்போ கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கணும்னா அவர் உன் முகத்தை கருப்பாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா, சிவப்பாக இருக்கா, முடி கருப்பாக இருக்கா, முடி வெள்ளையாக இருக்கா, உடம்பு குண்டா இருக்கா, உடம்பு மெலிஞ்சிருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டார். நீ எப்படி எக்கடக்கடி இருந்துப்போ, நீ குண்டா இருந்துக்க, மெலிஞ்சிருந்துக்க, குட்டையாக இருந்துக்க, நெட்டையாக இருந்து எப்போதும் இருந்துக்க, அதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ள மறைவாக இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத உன் இருதயம் இருக்குது தெரியுமா? அந்த இருதயம் எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலை இருக்கிறது, எதை நினச்சி இருக்கிற, நம்பிக்கையின் இருதயமாக இருக்கிறதா, விசுவாசத்தின் இருதயமாக இருக்கிறதா, பரிசுத்தமான இருதயம் இருக்கிறதா, சுத்தமான இருதயமாக இருக்கிறதா என்பதை பார்த்து ஆராய்ந்து அறிந்து அப்புறம் தான் உனக்கு செய்வார். நீ 10 பேர்த்தில் சண்டை போட்டுட்டு என்னை புதுப்பியும் அப்படின்னா ஒன்றும் கதை நடக்காது. சண்டைக்கார இறுதி இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சண்டையை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது, பகையை நம்மளுக்கு இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை பகையக்கூடாது, நீங்கள் யாரையும் பகையக்கூடாது. இதெல்லாம் சரி பண்ணாதான் உங்கள் ஜெபத்து பதில் கிடைக்கும். இங்கே சுத்தமாக வச்சுட்டு நிலவரமான ஆவியை வச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், அப்பாட்ட என்ன செய்யணும் கேட்கணும். அதனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது, உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன். என் இருதயம் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற மக்களுக்கு அற்புதம் நடக்கணும், இவங்க கேட்குற கதையை பதில் கிடைக்கணும். அதுக்கு என்ன ஆண்டவரே செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய சொல்லணும், இவங்களை எப்படி நடக்க சொல்லணும், எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதில் தான் என்னுடைய மண்டை, மூளை, அந்த ஆவி, இருதயம், அப்புறம் அதில் தான் முழு கவனம் இருக்குது. என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு. அப்படி சொல்லும்போது தான் கர்த்தர் சொன்னார், நான் நீதியின் தேவன், நான் நியாயாதிபதி, இங்கே வந்திருக்கிற இவங்களுக்கு எதில் நியாயம் கிடைக்கலையோ, எதில் நீதி கிடைக்கலையோ அதெல்லாம் நான் செய்ய போகிறேன். ஆனால் அதுக்கு அவங்க இதயத்தை பக்குவப்படுத்து அப்படிங்கிறார். இதயத்தை பக்குவப்படுத்து. சொல்கிற காரியத்தை நல்லா கவனிங்க. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் உங்கள் நீ நினைக்கிற காரியம் நடக்கலை, நீங்களும் உபவாசம் இருந்து என்னமோ கேட்டப்ப ஏன் வரல அப்படின்னு கேட்டால், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் இருதயம் நிலவரமான இருதயமாக இருக்கிறதா, உங்கள் ஆவி புதுப்பிக்கிற ஆவியாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அப்படின்னா இந்த இருதயத்தை சரி பண்ணுங்க. இந்த இருதயத்தை என்ன பண்ணுங்க, சரி பண்ணணும். எதில் சரி பண்ணணும்? பகையோடு இருந்தால் பகை இல்லாமல் சமாதானத்தை டைட் பண்ணுங்க. இப்போ ஒரு காரியத்தை கவனிங்க. இப்போ இந்த இருதயம் ஏன் எப்படிப்பட்ட இருதயம்? நான் சொல்லிட்டேன், ஏசப்பா முகத்தை பார்க்குற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்குறவர். ஓகே, உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது, உங்கள் இருதயம் எப்படி இருக்குது அப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன செய்வார், அற்புதம் பண்ணுவார். அல்லேலூயா. வாசி எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இங்க இருங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயம், இதை அறியத்தக்கவன் யார்? இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொரு இருதயம் இருக்குது, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு நினைப்பில் உட்காந்துருக்கிறீங்க. இதை அறியத்தக்கவன் யார்? பக்கத்தில் இருக்கிற ஆளை அறிய முடியுமா? பருப்பு உன் இறைத்த இந்த பருப்பு அறிய முடியுமா? ஏன் பருப்பு, அபி பருப்பு உன் இறைத்த என்னத்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன உன் இறைத்த அது பக்கத்து பருப்பு அறிய முடியுமா? உன் இறைத்த பக்கத்து பருப்பு அறிய முடியுமா? அறிய முடியுமா? சொல்லுங்கள், அறிய முடியுமா? இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற ஆள் இறுதி உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஒருத்தருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். அப்போ வசனம் சொல்லுது, இதை அறியத்தக்கவன் யார்? இதை அறியத்தக்கவன் யார்? அது இருதயம் மகா கேடுள்ள இருதயம், மகா கேடுள்ள இருதயம். இப்போ ஒரு மகா கேடுள்ள இருதயம் எப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நீ போமா, பின்னாடியே 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் நான் அப்படிங்கிற ஹஸ்பண்டு. அம்மா வந்து சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அம்மா முக்காரப்பட்டு தோத்தரிப்பேன் தோத்தரிப்பேன் ஏசுராஜனே, தோத்தரிப்பேன் தோத்தரிப்பேன் ஏசுராஜனே, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் ஏசுராஜனே, சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ
என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் ஆராதனை, ஒரு பக்கம் வந்தானா வரலையா, வரலைன்னு வச்சுக்கோ அப்படின்னு வாயு ஆணுங்க. அவன் திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டான் போல இருக்குது. திருப்பி அவங்க அக்காவை பார்க்க போயிட்டான். தெரியும், அவன் தெரியும் அவங்க அக்காவை பார்க்காம வரமாட்டான் தெரியும். அல்லையா பாடினது அது கடுமையாக மாறிடும். பல்ல கழிச்சிருவாங்க. அப்போ ஆராதனை பண்ணும்போதே அவன் வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், மகனே உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி திட்டணும்னு சொல்லி அல்லையோடு சேர்ந்து இதுவும் சேர்ந்துக்கிட்டு இந்த இறுதி என்ன இறுதியும் தெரியுமா? மகா கேடு உள்ள இறுதியும். என்ன இறுதியா? என்ன ஒரு சில பேர் சிரிக்கிறீங்க, நம்மளை தாடா சொல்கிறா ஆகிய சொல்கிறாரு தாயி, நான் உங்களை பார்த்து சொல்லலை தாயி, அக்கா மாரே, அம்மா மாரே, தாய் மாரே, ஐயா மாரே, நான் உங்களை குத்தி குத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தாயி, எனக்குள்ளே இருக்கிறவள் சொல்லு, அப்போ தான் புரியுங்கிறாரு. அப்போ இப்படி நீங்கள் ஆராதனை பண்ணீங்கன்னா அந்த இறுதியும் என்ன இறுதியும்? கேடு இல்லை, மகா எப்படி போட்டிருக்கு? படு மோசமான இறுதியம். அப்போ இந்த மகா கேடு உள்ள இருதயத்தை வச்சுக்கிட்டு நீ தோத்துறேன்னா அது உனக்கு ஆத்திரமாக மாறிடும். ஆமாம் சொல்லுங்க. அப்போ அதனால் நீ கர்த்தர் சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா வீடு யாரையும் நினைக்காம உங்கள் பிரச்சனத்துக்கு ஆண்டவருடைய மையப்படுத்துங்க. அவன் வரேன்னு சொன்னானா வரலையா போ, அவ்வளோதான், நான் பரலத்துக்கு போகிறேன், நீ கடை, அவ்வளோதான். அப்படின்ட்டு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க, உங்கள் சிந்தையை ஒருநிலைப்படுத்துங்க. அதாவதுங்க இங்கே இருங்களேன், நல்ல பிரச்சனத்துக்குள்ள இருக்கிறீங்க, மைமைகள் இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்க, உங்கள் இருதயம் என்ன செஞ்சிருது? தீட்டுப்பட்டுருது. தீட்டான இதயத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா பதில் வராது. தீட்டான இதயத்தோடு ஆராதிச்சிங்கன்னா பதில் வராது. தீட்டான இதயத்தோடு நீங்கள் பைபிள் படித்தீங்கன்னா அதுக்குண்டான பலன், அதுக்குண்டான வல்லமை உங்களுக்கு வராது, கிடைக்காது. உங்கள் இதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. உங்கள் இதயம் திருக்குள்ளது கேடு உள்ளதமான இதயமாக இருக்கிறது, அதை மாற்றும்படி ஆவியானவர் விரும்புகிறார். நிலவரமான ஆவி சுத்த இருதயத்தோட நீ என்கிட்ட வா, நான் உனக்கு பதில் தர்றேன் அப்படின்னா உங்கள் இருதயம், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா எப்போ தீட்டுப்படுது? எப்போ தீட்டுப்படுது? தீட்டுள்ள இருதயத்தோடு நம்ம ஆசைப்பட கேட்கக்கூடாது. வாசிங்க மார்க்கு 7:21-23. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ உங்கள் இருதயம் நல்ல பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இருதயம் எப்படி தீட்டாய் மாறுகிறது? எப்படி தீட்டாய்? புரிஞ்சா புரியலையாம்மா? இந்த தீட்டுள்ள இருதயத்தோடு அப்பா சமூகத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது. புரியுதாம்மா? டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ டெய்லி கேட்கும்போது இந்த காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் உங்கள் இருதயம் தீட்டுப்பட்ட இருதயம். திருப்பி ஒருக்கா எந்த காரியம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா, எதை நினச்சிங்க, எதை தியானிச்சிங்க, எதை பேசுனீங்க, எதை அறிக்கிட்டீங்க, எதை நினச்சிங்க அப்படின்னா அதை அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். எது எது தீட்டு? திருப்பி எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும். சரி, ரைட், ஓகே. பொல்லாத சிந்தனை. பொல்லாத சிந்தனை என்ன அர்த்தம்? சிந்தனையில் நல்ல சிந்தனை இருக்குது, கெட்ட சிந்தனை இருக்குது, பொல்லாத சிந்தனை இருக்குது. நன்மையான சிந்தனை, சுகமான சிந்தனை, அற்புதமான சிந்தனை, அதிசயமான சிந்தனை, அடைக்கலமான சிந்தனை, வெற்றியான சிந்தனை, விடுதலையான சிந்தனை, இப்படி பலவித சிந்தனைகள் இருக்கிறது. அதில் எந்த சிந்தனையை நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அந்த சிந்தனைப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அப்போனா நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை பொல்லாத சிந்தனைகளை சிந்திக்கக்கூடாது. நீங்கள் பொல்லாத சிந்தனைகள் யாரை பற்றியும் தப்பாக பொல்லாத சிந்தனைக்கு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த இருதயம் தீட்டுப்பட்டு விட்டது. ஓகே, அடுத்து விபச்சாரங்களும், ரைட்டு, வேசித்தனங்களும், ரைட்டு, கொலைபாதகங்கள், களவுகளும். இப்போ கொலைபாதகம் என்ன அர்த்தம்? கொலை செய்கிறது. ஓகே, கொலை செய்கிறது, அப்படி தானே? ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கிறது, உன் சொந்த சகோதரனை நீ பகைத்தால் நீ மனுஷ கொலைபாதகம். இப்போ பகை என்பது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கொலைகாரன்.
ஹலோ, ஒரு சொந்த சகோதரனை நீங்கள் பகைத்தால் நீங்கள் மனுஷ கொலைபாதகன். ஏம்மா என்னடா என்னை வயிறான் திட்டா நினைக்காதீங்கம்மா, நான் ஆவியானவர் சொல்கிறத சொல்கிறேம்மா, பைபிள் இருக்குதானே சொல்கிறேன். ஏம்மா நீங்கள் நல்லா துதிக்கிறாள், நல்லா ஜெபிக்கிறாள், இந்த உள்ளத்துக்குள்ளே இதெல்லாம் இல்லாமல் இருந்து ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் கேட்ட காரியம் பெரிய காரியம் இருந்தாலும் அவர் சின்னதாக வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அது நீங்கள் சரி பண்ணணும்லம்மா, சரி பண்ணணும்ல. அப்போ பொல்லாத சிந்தனைங்கிறது என்ன அர்த்தம்? பகை என்பது பொல்லாத சிந்தனை, மனுஷ கொலைபாதகம். அப்போ இந்த பொல்லாத சிந்தனைங்கிறது எல்லாரும் நல்லா இருக்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சாலே போதும். இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் தேரக்கூடாது, இவன் உருப்படக்கூடாது, இவன் ஒன்றுமெல்லாம் ஆப்படுறது என் கண்ணு பார்க்கும், அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு மட்டும் நினச்சாலே போதும். அது நல்ல சிந்தனை, பொல்லாத சிந்தனை. அப்புறம் அடுத்து களவுகளும். களவுகள், களவு நேரத்தை களவுகள், களவான்றது, திருடுறது, இதுக்கு விளக்கம் தேவையில்லை. பொருளாசைகளும். பொருளாசை அது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக வரும். பொருளாசை, அந்த பொருளாசை கர்த்தர் கொடுக்கறது போதும்ட்டு நீங்கள் அமைதியாக இருந்த போதும் பொருள் ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. அவன் 100 பவுன் வச்சுருக்கான், என்கிட்ட 20 தான் இருக்குது, எப்படி 100 பவுன் சம்பாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாசை என்ன செய்யுங்க, படாதீங்க. அதெல்லாம் தீட்டு, இதெல்லாம் தீட்டு. பொருளாசைப்பட்டீங்கன்னா தீட்டு, ஜாக்கிரதை. அடுத்து துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும். வன்கண் என்னமா அர்த்தம்? வன்கண்ணா, வன்கண்ணு வஞ்சிக்கிறது, பொறாமை. ஓகே. தூஷணம்னு என்னது? தூஷணம் வெரி குட். தூஷணம் என்ன தெரியுமா? அவதூறாய் நீ நல்லா இருக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ இப்படி போயிடுவ, நீ அப்படி போயிடுவ, சொடக்கு போடுறேன், என் கண்ணு பார்க்கும், அதெல்லாம் தூஷணம். இப்படி யாரையாவது தூசித்து நீங்கள் பேசுனீங்கன்னா, யாரையாவது தூசித்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு தீட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த தீட்டோட அப்பாட்ட நீங்கள் வந்து எப்படிங்க கேட்க முடியும்? எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு தெய்வம், அவர்கிட்ட போய் இந்த இவ்வளோ பெரிய தீட்டை வச்சுட்டு நீங்கள் வரலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். தூஷணம், வம்பு, பெருமை, முறுமுறுப்பு, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, வம்பு, வாக்குவாதம், இதெல்லாம் வச்சுக்காதீங்க. வாக்குவாதம், பொறாம, வன்கண்ணு, அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் பாரு, இதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் அவனை தூக்க போகிறாரு, உனையத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். இப்படி சொன்னீங்கன்னா அவன் வந்து ஊரை விட்டு ஓடுறது என் கண்ணு பார்க்கும், பேசாதீங்க. வெக்கப்பட்டு போகிறது நான் பார்க்க போகிறேன், பேசாதீங்க. இது வந்து இப்போ கிறிஸ்துவ பிள்ளைக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடையாளம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த கசப்பை நீங்கள் உள்ளே என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இதயத்துக்குள்ளே எது தீட்டான காரியம் இருக்கான்னு உங்களை சோதிச்சு பாருங்கள். இப்போ எது தீட்டுன்னு சொல்லி இங்கே ஏசப்பா இந்த வார்த்தை சொல்கிறது யார் தெரியுமா? இப்போ நீங்கள் படிச்சிங்களே, இந்த மார்க்கு 7, 21, 22 படிச்சிங்களே, இந்த வார்த்தை யார் தெரியுமா சொல்கிறா? சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை சொல்கிறது யார்? அவர் தான் சொல்கிறாரு. அப்போனா நீ வந்து நல்லபடியாக உன் இதயத்தை வச்சுக்கிட்டேன்னா நீ கேட்குறத உனக்கு தருவேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி உண்மையில் வாக்கு மாற மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையில் நீங்கள் வந்து உங்கள் இதயத்தை வந்து ஆராய்ந்து பார்க்கணும். என்கிட்ட கசப்பு இருக்கா பார்க்கணும். இப்போ நான் சொல்ல நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். கசப்பு இருக்கா, பகை இருக்கா, வன்கண் இருக்கா, பொறாமை இருக்குது, இருங்க, இல்லைன்னா இப்படி செய்யுங்க, இருக்குன்னா இப்படி செய்யுங்க. இப்போல்லாம் ஜெபிக்க போகிறேன், அது இருக்குது, ஆனால் தூக்கி போட்டுருவோம். அதுக்கு தான் சொல்கிறேன். இருக்குண்ணா, இல்லைண்ணா இப்படி எங்கே சொல்லுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுமா, இல்லைண்ணா இல்லை, ரைட். வம்பு இருக்குது, தூசல் இருக்குது, கசப்பு இருக்குது, பகை. ஒருத்தர் ஒன்றுமே செய்யலை, ஆட்டா அப்படி சைட்டு டப்பு தலைய அப்படி. எதுக்கு வம்பு? இப்படி செஞ்சாலும் வம்பு, இப்படி செஞ்சாலும் வம்பு, ஒன்றுமே செய்ய வேணாம், கம்முன்னு நிறுத்துறோம்னு சொல்லி இருக்கிறீங்க. சரி போக, எனக்கு என்ன, நான் எல்லாத்தையும் சுற்றி கடிக்க போகிறேன் இன்றைக்கி. உங்கள் இதயத்தை என்ன செய்ய போகிறேன், பாத்திரம் கழுவுன மாதிரி பவுடர் போட்டு கழுவ போகிறேன் இன்றைக்கி. அல்லேலூயா. நீங்கள் என்னத்தை தான் அந்த பவுட்ரு, இந்த பவுட்ரு, ரோஸ் பவுட்ரு, கழுத பவுட்ரு, குதிரை பவுட்ரு, எல்லா பவுடரையும் போட்டு நல்லா மினிக்கிற டிங்கு டாக்கிட்டு வரலாம். அப்போ அதை பார்த்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். இங்கே பார்த்து அது பண்ணுவார். இங்கே செண்டு அடிச்சு பிஸ்ஸுன்னு இங்கிட்ட ஒரு செண்டு, இங்கிட்ட பிஸ்ஸுன்னு ஒரு செண்டு அடிச்சுட்டு வாங்க அக்கா போவோம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்ல மனமனன்னு போகலாம். ஆனால் மனம் இங்கே மணக்கணும். ஐயா இங்கே 92 இதை வச்சுக்கிட்டு இங்கே மணக்கணும். இங்கே பூரா சாக்கடை,
பூரா நாத்தத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே செண்டு ரிஷங் ஹே புது சேலை எப்படி நல்லா இருக்கா? இப்போ எங்கள் வீட்டுக்கு முந்தானத்தை எடுத்து கொடுத்தாரு. மக்கா மக்கா நீ புது சிலையை கட்டு, என்ன சிலை கட்டு, என்னத்தில் கட்டிட்டு போ. இங்கே தொங்க போடு, இங்கே தொங்க போடு, இங்கே தொங்க போடு, இங்கே இடுப்பில் ஒட்டியான போட்டுக்கிட்டு எப்படி வேணா போ. அது பிரச்சனை இல்லை. அப்பாவுக்கு தேவை இது 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 இந்த இறுதி தான் தேவை. அல்லேலூயா. இதை போட்டு போகலாமாங்க? போட்டு போத்தா. தங்கட மாதிரி தொங்குது, தொங்கிட்டு போத்தா தப்பு இல்லை, போ. ஆனால் இதை முதல் சரி பண்ணு. என்ன செய்ய? இதை முதல் சரி பண்ணு. அல்லேலூயா. இந்த இறுதியும் திருக்குள்ளதும் அது கேடுனாலும் பிரச்சனை இல்லைங்க, மகா கேடு. அல்லேலூயா. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. கடைசியில் உங்களால் நிற்க வச்சு எல்லாத்தையும் கழுவ போகிறேன். நல்லது நீ ஊற்றி கழுவ போகிறேன். நல்லா ஒரு இயேசுவுடைய ரத்தத்தை ஊற்றி, இயேசுவை ரத்தத்தை ஊற்றி கழுவ போகிறேன். அல்லேலூயா. இயேசுவை ரத்தத்தை ஊற்றி கழுவ போகிறேன். அல்லேலூயா. அதனால் என்ன ஒன்றும் இல்லை, அக்கனை உள்ளே ஊற்ற போகிறான் இல்லை. வாயில் அரிக்கிறது அது கழுவுறதுக்கு அடையாளம். வாயில் பேசுகிறது கழுவுக்கு அடையாளம். அல்லேலூயா. சொல்லுங்க. வன்கனா வாசி மாத தூஷணமும் பெருமையும் சொல்லுங்க. ஏன்ட்ட இருக்கிற தூஷணமே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. அடுத்து பெருமையும் ஏன்ட்ட இருக்கிற பெருமையே இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி உன்னை கழுவுறேன். அடுத்து மதிகேடும் ஏன்ட்ட இருக்கிற மதிகேடே. இங்கே இருங்க. நானும் அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட ஒரு பக்கம் கிடக்கும், மூலையில் எங்கிட்ட ஓரத்தில் கிடக்கும். என்னமோ நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, பியூர் பரிசுத்த வாட்டி அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அப்பா மேலேருந்து ஒரு வார்த்தையை விடுறாரு. என்ன விடுறாரு தெரியுமா? பரலோகத்துலேருந்து வார்த்தை விடுறாரு. இந்த பூமியில் இவனா பரிசுத்தவன் இருப்பானா? அவன் சுற்றி பார்க்க ஒரு பயம் இல்லை, ஒரு பயம் இல்லை. அல்லேலூயா. அதனால் நம்ம சொல்லிடுவோம், கழுவிடுவோம். என்னம்மா கழுவ ரெடியா? கழுவலாமா? ரத்தத்தை ஊற்றி கழுவலாமா? இந்த ரத்தத்தை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. உடனே டன், உடனே ஜாங்ஷன். அல்லேலூயா. இப்போ சொல்லுமா முதல்ல இருந்து. பொல்லாத சிந்தனைகளும் எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஏன் இருக்கிற பொல்லாத சிந்தனையே இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி என் இதயத்தை கழுவுறேன். ஓடி போயிரு. இயேசுவின் ரத்தம் பொல்லாத சிந்தனையை அழிப்பதாக. நெக்ஸ்ட் விபச்சாரங்களும் சொல்லுங்க. ஏன் இருக்கிற தவறான விபச்சார எண்ணங்களும். இங்கே இருங்க. ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு பெண்ணை தப்பான கண்ணட்டத்தோடு நீ பார்த்தேன்னா நீ என்ன பண்ணுற? சொல்லுங்க. எனக்குள்ளே விபச்சார எண்ணங்களும் விபச்சார நினைவுகளையும் இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கழுவுகிறேன். ஓடி போயிரு. அடுத்து வேசித்தனங்களும். ஓகே. அடுத்து கொலை பாதகங்களும். சொல்லுங்க. என்கிட்ட கிரியை செய்கிற கொலை பாதகங்களும் தவறான எண்ணங்களும் பகைக்கிற எண்ணங்களும் என் இதயத்திலிருந்து வெளியேறும்படி அழிக்கும்படி இயேசுவின் ரத்தத்தை என் மேலே ஊத்துறேன். என் இருதயம் கழுவப்படுவதாக. அடுத்து களவுகளும். ஏன்ட்டு இருக்கிற தேவையில்லாத கள்ளத்தனமான களவான்ற, அடுத்தவன் சொத்த ஆசைப்படுற களவாணித்தனமான எண்ணங்கள் என் உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சு கிடந்தாலும் அந்த ஓரத்தை தேடி கண்டுபிடிச்சு இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கழுவி 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 வெளியே எறிகிற. அம்மா, இந்த கிருபை யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்கே வந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதா? இப்போ நீங்கள் போகும்போது உங்கள் இருதயம் பியூராக போகுது, சுத்தமாக. அப்படியே போய் அப்பாட்ட கேட்டுருங்க, அப்படியே அப்பாட்ட முழங்கால் போட்டுருங்க. உடனே பதில். எதை ஊற்றி கழுவுறீங்க? எதை ஊற்றி கழுவுறீங்க? சொல்லுங்க. ஏன் இருதயத்தை இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி நான் கழுவுறேன். ஆனால் திருப்பி போய் வெளியே போய் நீ சரியில்லடா, ஒழுங்காக இருந்துக்கடா, நீ வாடா அப்படின்னு பேசுன்னு வச்சுக்குவேன். திருப்பி உள்ளே வைக்கிற, அப்புறம் திருப்பி ஊற்றி கழுவணும். 7 வாட்டி கழுவக்கூடாது, ஒரு வாட்டி கழுவிட்டா கழுவுனது. ஹலோ அக்கா நல்லா இருக்கீங்களா? சோதர் பக்கத்து ஆளை பார்த்து முறைக்கக்கூடாது. உங்கள் முகத்தை சாந்த முகத்தை காட்டணும். முகத்தை கட்டு கட்டு கட்டுன்னு வச்சுட்டு யாரையும் பார்க்கக்கூடாது. ஆமேன். அடுத்து பொருளாசைகளும். சொல்லுங்க. ஏன் உள்ளத்தில் கிரியை செய்கிற பொருளாசை ஆவியே இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துகிறேன்.
அடுத்து துஷ்டத்தனங்களும். துஷ்டத்தனம் என்னம்மா? துஷ்டத்தனங்கள், கேடான செயல்கள், துஷ்டமான காரியங்கள், தவறான எண்ணங்கள். சொல்லுங்க, என் உள்ளத்துக்குள்ள கிரியை செய்கிற துஷ்டமான எண்ணங்களை, சிந்தைகளை இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி நான் கழுவுறேன். ஹல்லேலூயா. வேற கபடு என்னது? பொய். அப்பா சோத்திரண்டா. பொய். சொல்லுங்க, எனக்குள்ளே கிரியை செய்கிற பொய்யான எண்ணங்களும், பொய்யான நினைவுகளும், பொய் பேச்சுகளும் என் உள்ளத்தில் இருந்தால் இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துகிறேன், கழுவி சுத்தப்படுத்துகிறேன். எதை? ஏன் இதயத்தை சொல்லுங்க. ஏன் இதயத்தை இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி கழுவுறேன். அடுத்து காம விகாரம். அடுத்து வன்கண். சொல்லுங்க, என் இதயத்தில் கிரியை செய்கிற காம விகாரமோ வன்கண்ணோ இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி கழுவுறேன். சுத்தமாக. ஏம்மா இவ்வளவு இருந்துச்சுன்னா எப்படிம்மா அந்த பாத்திரம் இருக்கும்? ஒரு கரை இருந்தாலும் பரவாயில்ல, 2 கரை, எத்தனையோ கரை பாருங்க. 52. எத்தனை கரைம்மா? எத்தனை கரை இருக்குது? எத்தனை தீட்டு? ஒரு தீட்டில், 2 தீட்டில், ஏகப்பட்ட தீட்டால் இருக்குது. 13 தீட்டு இருக்கா? இந்த 13 கரையும் உள்ளே இருந்துக்கிட்டால் எப்படிம்மா உங்கள் இருதயம் எப்படிம்மா, நம்ம இருதயம் எப்படிம்மா இருக்கும்? ஒரு சில விதத்தில் 1 2 இருக்கும். ஆனால் 13 காரியம் நம்மகிட்ட இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதை ஒதுக்கிட்டிங்கன்னா வேற என்ன இருக்கு? அடுத்து பாக்கி பெருமை. சொல்லுங்க, என்கிட்ட கிரியை செய்கிற பெருமையின் ஆவியே இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி கழுவுகிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன். அடுத்து மதிகேடு என்ன மீனிங்? மதிகேடு மதிக்கிறது கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளாக்கும் போக மாட்டியா, நான் யார் தெரியுமில்ல அப்படி சொன்னையே நீங்கள் மதிகேடு. சொல்லுங்கள், ஏன்ட்டு இருக்கிற மதிகேடான எண்ணத்தை இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துகிறேன். அடுத்து தூஷணம் என்னது? அடுத்தவங்கள குறை சொல்கிறது, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவன் அங்கே போனா இங்கே போனா அப்படின்னு சொல்லக்கூடாது. தூஷணம் இல்லாத சொல்லக்கூடாது. எதுவுமே பேச வேணாம். அல்லேலூயா. சொல்லுவோம், ஏங்குட்டு இருக்கிற ஒரு ஓரத்தில் முடையும் கிடக்கிற, அப்பப்போ எலும்பும் அப்பப்போ படுக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஆவி தூஷணம். அந்த தூஷணம் நிரந்தரமாக இருக்காது, வரும் போகும். எப்படியும் வாரத்துக்கு 2 வாட்டி எலும்பும் அப்படியும் படுத்துக்கும், 2 வாட்டி எலும்பும் படுத்துக்கும். நான் இப்போ டோட்டலாக இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி அதை நான் காலி பண்ணுறேன். என் உள்ளத்தை விட்டு வெளியே போ. தூசணமாக தீட்டே என் இதயத்தை விட்டு வெளியே போ. இயேசுவின் ரத்தத்தை ஊத்துறேன். அல்லேலூயா. வேற அவ்வளோதான். எல்லாம் ஒரு கை தட்டுங்க அப்பாவுக்கு. இப்போ நீங்கள் எப்படி மாறி இருக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? எப்படி ஜெபிக்கிறார் தாவீது? சுத்த இருதயமும் நிலவரமான ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னா நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. ஆமென். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. எனவே களி கூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. களி கூறுவோ கவலைகள் மறந்து களி கூறுவோ. அல்லேலூயா.